இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன தி பர்த்டே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான தெலுங்கு படம் பார்க்க போறோம். முக்கியமா இது ஒரு உண்மை கதைன்னு சொல்றாங்க மக்களே. இந்த படத்துல மொத்தமா ஒரு 5 பேர் கனடா போயிட்டு அங்க படிக்கிறாங்க, வேலை பார்க்கறாங்க அப்படின்லாம் காமிக்கிறாங்க. அந்த 5 பேர்ல ஒரு பையனுக்கு மட்டும் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே செலிப்ரேஷன் அப்ப ஒரு பையன் இறந்து போறான். அந்த பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள், எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடக்குது. அதெல்லாம் என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துடைய கடைசி நொடி வரைக்கும் சும்மா ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வைப்பாங்க. நீங்க பொறுமையா பார்க்கும்போது எப்பா இப்படியா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே மிரள வச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பையன் தன்னுடைய அண்ணாக்கு கால் பண்றான். அண்ணா உடனே கிளம்பி இங்க ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது, டே நைட் டைம்ல அதுவும் மிட் நைட்ல எதுக்குடா கால் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அண்ணா இப்போ பேசிக்கிட்டு இருக்கலாம் டைம் கிடையாது, உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி எங்க ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் கிளம்பி அந்த வீட்டுக்கு போறாரு. அங்க போனா ஒரு 4-5 பசங்க ஒன்னாவா ஸ்டே பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாரும் இந்தியால இருந்து கனடாக்கு படிக்க வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடியே வந்து படிச்சுட்டு வேலை பார்த்து இங்கேயே செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பர்த்டே பார்ட்டியான்னு பாக்குறாரு. ஆமா யாருக்கு பர்த்டே, எவ்வளவு சரக்கடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டு சோஃபால உட்காரு. அங்க ஒரு டெட் பாடி கிடக்குது. டே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. இங்க தான் படத்துடைய பேரையே போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிளாஷ்பேக் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமா 5 பசங்க இந்தியால இருந்து இந்த ஊருக்கு வந்து ஸ்டே பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு 5 பேர் இருப்பாங்க. போக போக உங்களுக்கு பேர் சொல்றேன். இப்போ ஒரு பையனுக்கு வந்துட்டு போன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேச வரான். இவனை ஹீரோடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கால் பண்ணிருக்கா. அண்ணா என் பேரு பிரியா, ஸ்வேதாவுடைய ஃப்ரெண்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஞாபகம் இருக்குமா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து போன் பேசிட்டு இருக்கான். நானும் கனடா வந்து படிக்கலாம்னு இருக்கேன், அங்க எப்படி கோர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா இல்ல ஈஸியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அங்க இன்னொரு பையனும் போன் பேசிட்டு இருக்கான். அடுத்து போன்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. லுங்கி கட்டிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் பேரு வெங்கி. இப்போதைக்கு அவன் பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. மச்சான் இன்னைக்கு என்ன சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னொரு பையன் சரக்குலாம் வேணாம், நம்ம சம்பாதிக்கிற காசு, அப்பா அம்மா அனுப்புற காசு எல்லாமே சரக்கடிச்சு காலியாகும் போல, ஒரு மாசத்துக்கு சரக்கடிக்க வேணாம் அப்படின்னு போது, ஐயோ என்னாலாம் சரக்கடிக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெங்கி சொல்றான். பக்கத்திலேயே பாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே செலிப்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாரும் அதை பத்தி கவலைப்படாதீங்க, பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், நீங்க போயிட்டு படுத்து தூங்க, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கி சொல்றான். இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு காமிக்கிறாங்க. பசங்களாம் கிளம்பி வெளியே எங்கேயாச்சும் பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கீழே வந்தா அந்த ஹாலே பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம வெங்கி தான் டெக்கரேஷன் பண்ணிருக்கான். மச்சான் நீ சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேங்ல குள்ளமா ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் பேரு சாயி. ஓடி போயிட்டு ஹக் பண்ணி உம்மாலாம் கொடுக்குறான். சரி ஓகே வந்து உட்காருங்க, நம்ம பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கி இருக்கான் பாத்தீங்களா, லோக்கல் கேர்ள்ஸ் எல்லாம் வர சொல்லிருப்பான். எல்லாருமா சேர்ந்து குடிச்சு கூத்தடிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அந்த பொண்ணுங்க போனதுக்கு அப்புறமா இந்த பாலு பர்த்டே பாய் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஏற்கனவே குடிச்சிட்டு சரியான போதையில இருக்கான். இவனுக்கு வந்துட்டு நம்ம வெங்கி பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரக்கு வாங்கியிருப்பான். அந்த சரக்கை வேற யாரோ பாதி குடிச்சிட்டு வச்சிருக்காங்க. மிச்ச பாதிய வெங்கி குடிச்சிட்டு அதுல இந்த ஹால்லயே நின்னு ஒண்ணு கடிக்கிறான். ஒண்ணு கடிச்சு கொண்டு போயிட்டு பாலு கிட்ட, நாங்க பசங்க எல்லாருமா சேர்ந்துட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒண்ணு கடிச்ச சரக்கை கொடுக்கும் போது இவனும் வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல சாய் வரான். மச்சான் எனக்கும் வேணும், அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் சரக்கா, என்ன மட்டும் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, எனக்கும் வேணும் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு கிடையாது பர்த்டே பாய்க்கு தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் கண்டிப்பா குடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோடைய தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த பையனை தனியா கூட்டிட்டு போயிட்டு, நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒண்ணு கடிச்சு கொடுத்துருக்கோம், உனக்கும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க போயிட்டு பார்க்க கேக் வாங்கி வச்சிருக்கானுங்க. கேக்கையே கொஞ்சம் வில்லங்கமா வாங்கி வச்சிருக்காங்க மக்களே. அந்த கேக்கை இவன் பார்த்துட்டே இருக்கும் போது, சரி ஓகேவா கேக்க கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கட் பண்றேன் அப்படின்ற பேர்ல முகத்துல முழுக்க பூசி விட்டு பர்த்டே பம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்துட்டு பர்த்டே பாயை போட்டு புலன்னு புழக்கிறாங்க. ஃபன்னா அடிச்சுப்பாங்களாம் பர்த்டே பம்ஸ்னா. அப்படி அடிக்கும் போது வலி தாங்க முடியாம அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும் போது எப்பயும் விடாம அடிக்கிறாங்க. டே மச்சான் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரியான போதையில வேற இருக்கான். போதையில தள்ளாடிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அந்த கதவை அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் வெளியவே நிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த 4 பேர் மொத்தமா சேர்ந்துட்டு அந்த கதவை பிடிச்சி இழுக்கும் போது பயவுள்ள உள்ளுக்குள்ள வந்துடுறான். டே வேணண்டா வேணண்டா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறமும் போட்டு செமையா
அடிக்கிறாங்க. அந்த பையன் வந்துட்டு டேய் மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு என்ன அடிக்காதீங்க அப்படின்னும் போது எல்லாரும் குடி போதையில இருக்கானுங்க. போட்டு அடிச்சு அப்படியே மொத்தமா தூக்கி போட அங்க கண்ணாடியில ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிளுக்கு மேல ஒழுகுறான். அந்த டேபிளே மொத்தமா உடையுது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பையனுள்ள மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். நம்ம சாய் இருக்கான் பாத்தீங்களா, அவன் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம பாலு இறந்து போயிட்டான். மச்சான் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல எல்லாரும் தலையில கை வச்சுக்கிறானுங்க. என்னடா இப்படி ஆகி போச்சு, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையெல்லாம் வெடிச்சிடும் போல இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி சம பயத்துல இருக்கானுங்க. இதே டைம்ல பாலுடைய அம்மா விடாம கால் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு பர்த்டே இல்ல விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க போல. அப்படியே போன் பாக்கெட்டுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதே டைம்ல யாரோ வந்து காலிங் பெல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல யாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டே போயிட்டு கதை ஓபன் பண்ணி பார்த்தா 2 போலீஸ் வந்து நிக்கிறாங்க. போலீஸ் வண்டியும் பின்னாடி நிக்குது. பார்த்து சரியான ஷாக்கு. அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிக்கும் போது இப்ப அப்படியே போலீஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெங்கி, அதுக்கப்புறம் சக்தின்னு ஒரு பையன் இருப்பான். டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அக்கம் பக்கத்துல உங்க மேல கம்ப்ளைண்ட் வருது, பயங்கரமா சவுண்ட் கேட்டுட்டே இருக்காமே அப்படின்னு சொல்லும் போது ஓ அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இன்னைக்கு பர்த்டே, இந்த பையனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம், மத்தபடி ஒன்னும் கிடையாது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி சவுண்ட் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு வெங்கி சொல்லும் போது சரி ஓகே எனக்கு ஐடி கார்டு வேணும், ஐடி கார்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது சக்தி ஐடி கார்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறான். அப்போ வெங்கி வந்துட்டு ஏதாவது பெரிய ப்ராப்ளமா, எதுக்கு ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான் அப்படின்னு சொல்லும் போது சக்தியும் ஐடி கார்டு கொண்டு வந்து கொடுக்குறான். அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறமாச்சு சத்தம் போடாம இருங்க, இன்னொரு வாட்டி நான் வந்தேன் அப்படின்னா கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போறாங்க. இல்ல இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறானுங்க. அப்பாடா எப்படியோ போலீஸ் இங்க இருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போகும்போது நம்ம சாய் இருக்கா பாத்தீங்களா, நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும், இது நம்ம ஊர் மாதிரி கிடையாது, இங்கெல்லாம் நம்மள பிடிச்சாங்க போட்டு போல புறன்னு பிறந்துருவாங்க, அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்மள ஷூட் பண்ணுவாங்க, நம்ம வந்துட்டு போலீஸ் கிட்ட தகவல் கொடுத்துடலாம் அப்படின்னும் போது டேய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, போலீஸ் கிட்ட சொன்னா நம்ம வாழ்க்கையே நாசமா போயிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெங்கி கேட்கும் போது என்ன பண்ணலான்னு முடிக்கிறானுங்க. எந்த வழியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு லாயர் கிட்ட அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாரு. டே அர்ஜுன் உங்க அண்ணாக்கு கால் பண்ணு, உங்க அண்ணா தான் இப்போ லீகல் டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவரு நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும் போது என்னது அண்ணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் யோசிக்கும் போது இங்க பாரு இப்போ வேற வழியே கிடையாது, நீ உன் அண்ணாக்கு கால் பண்ணி வர சொல்லு, நம்ம எது வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவனும் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாக்கு கால் பண்றான். நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு போல. டே இந்த டைம்ல என்னடா கால் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ உடனே கிளம்பி ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இப்பெல்லாம் வர முடியாது, காலையில வரேன், இப்போ தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப எமர்ஜென்சி உடனே கிளம்பி வாடா அப்படின்னு சொல்ல என்னடா மிட் நைட்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ரூமுக்கு வராரு. வந்துட்டு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு சோஃபாக்கு மேல ஏறி உட்கார டே என்னடா பாலு இறந்து போய் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகும் போது பசங்க எல்லாருமா சேர்ந்துட்டு என்ன விஷயமாச்சோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் ஏதாவது பண்ணோம், நீங்க தான் உதவி பண்ணோம், இந்த விஷயம் வெளியே யார்ட்டையுமே சொல்லவே கிடையாது, நீங்க ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது டே நான் என்னடா பண்ண முடியும், நான் ஒரு சாதாரண மனுஷன், நீங்க நினைக்கிற மாதிரி இங்க இருந்து ஈஸியாலாம் தப்பிக்கவே முடியாது, நம்ம வசமா மாட்டிப்போம், வேற வழியே கிடையாது, நம்ம மாட்டணும், போலீஸ் கிட்ட போயிட்டு தகவல் கொடுக்கலாம் அப்படின்னும் போது அண்ணா அண்ணா அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறானுங்க. இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அந்த பையனுக்கு வேற விடாம அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா தானே கால் பண்றாங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பிரவீன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டுடைய ஓனரே பிரவீன் தான் மக்களே. பிரவீன் இவங்க எல்லாருமே ஒரே ஊருக்காரங்க. பிரவீன் முன்னாடியே வந்துட்டு இருப்பான், இந்த ஊருக்கு வந்து படிச்சு முடிச்சு இங்கேயே செட்டில் ஆயிட்டு இருப்பான், அவனுக்கு சொந்தமான வீடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரி விஷயம்லாம் போலீஸ் கிட்ட நம்மளா சொல்லாம வெளியே யாருக்கும் தெரியவே தெரியாது, ஏன்னா நம்ம எல்லாருமே வெளியூர்ல இருந்து இங்க வந்து ஸ்டே பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதாவது பண்ணி இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவங்க அம்மா பாலுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சக்திக்கு கால் பண்றாங்க. அண்ணா இப்போ அவங்க அம்மா எனக்கு தான் கால் பண்றாங்க அப்படின்னும் போது நீ போனை கட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பண்ணலாம், வேற ஏதாவது காரணம் சொல்லணும், இப்ப நம்ம இந்த பாடியை புதைச்சிட்டா கூட என் பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டிப்பா தேட ஆரம்பிப்பாங்க, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பையன் படிப்பு விஷயமா வெளிநாட்டுக்கு போயிட்டான், வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லலானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் ஐடியா கொடுக்கும் போது எவ்வளவு நாளைக்கு அம்மா அப்பாக்கு கால் பண்ணி சொல்லாமையா கிளம்பி போறான், அப்படியே போனாலும் என்ன ஒரு மாசம் சும்மா இருப்பாங்களா, அதுக்கப்புறம் கண்டிப்பா போலீஸ்க்கு போவாங்க, நம்ம எல்லாரும் கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அந்த அம்மா விடாம சக்திக்கு கால் பண்றாங்க. டேய் மறுபடியும் போனை கட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா டவுட் வரும், நீ அட்டன் பண்ணி பேசு, என்ன விஷயம் ஆனாலும் பாத்துக்கலாம்
பார்க்கலாம், ஏதாவது சொல்லி சமாளி. ஆக்சுவலா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாலுடைய ஃபேமிலி கிட்ட பேசி இந்த விஷயத்த சொல்லி அவங்கள வந்துட்டு சமாதானப்படுத்த போறோம். எங்க வாழ்க்கையே போயிடும், இந்த பையன் இந்த மாதிரி ஆக்சிடென்டலா இறந்து போயிட்டான், வேணுமுத்து நீ கொலையெல்லாம் பண்ணல, மன்னிச்சுக்கோங்க, ப்ளீஸ் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க மனசு மாற வாய்ப்பு இருக்கு. இதை தவிர நம்ம கிட்ட வேற வழியே கிடையாது அப்படின்னும் போது எப்படி என்ன அவங்க கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறானுங்க. இப்போ சக்திக்கு அந்த பாலுடைய அம்மா விடாம கால் பண்ணும்போது இந்த வாட்டி அட்டன் பண்ணி பேசு, கட் பண்ணா வேலைக்கே ஆகாது, டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது இவனும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். டே எல்லாரும் என்ன தண்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போன் பண்ணா அட்டனே பண்ண மாட்டான் பாலு என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா போனே எடுக்க மாட்டான், என்ன பண்றான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா இங்க பார்ட்டி போயிட்டு இருக்கு, அவன் கேக்லாம் கட் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான், நான் உங்களுக்கு அப்புறமேட்டுக்கா கால் பண்றேமா அப்படின்னும் போது இல்ல நீ உடனே போனை கொடு அப்படின்னும் போது இவனால ஒண்ணுமே பேச முடியாம போனை கட் பண்றான். ஆனா அந்த பாலுடைய அம்மா மறுபடியும் கால் பண்றாங்க. இந்த வாட்டி நம்ம ஹீரோ வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆன்ட்டி நான் பரத் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது நீயும் அங்கதான் இருக்கியா, என் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப நேரமா அவனுக்கு கால் பண்றேன், அவன் போன் எடுக்கல, மத்தவனுக்கு கால் பண்ணா ஒழுங்காவே பேச மாட்டானுங்க, டே என் பையன்கிட்ட போனை கொடுறா, விஷ் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லும் போது அதான் ஆன்ட்டி உங்க பையனை பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கொஞ்சம் அமைதியா உட்காருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, நான் ஒரு பயங்கரமான விஷயம் சொல்ல போறேன், நீங்க வந்துட்டு மனசை திடப்படுத்திக்கோங்க அப்படின்னும் போது டே பரத் என்னடா பேசிட்டு இருக்க, என் பையனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான் ஆன்ட்டி நான் சொல்றேன் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பசங்க எல்லாருமே சேர்ந்து பார்ட்டி பண்ணும்போது தவறி கீழே விழுந்து பாலு இறந்து போயிட்டான் ஆன்ட்டி, மன்னிச்சுக்கோங்க ஆன்ட்டி அப்படின்னும் போது அவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க, அழுதுகிட்டே போன் கட் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கே கண்ணெல்லாம் கலங்கி அழுக வருது. தம்பிக்காரன் போயிட்டு அண்ணா அழுவாத, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தும் போது இவன் ஃபேஸ் வாஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் குள்ள போறான். இதே டைம்ல பாலுவுடைய அப்பா கால் பண்றாரு. கால் பண்ணி செமையா காட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னடா விளையாடிட்டு இருக்கீங்களா, என் பையன் அந்த மாதிரி பண்ண சொன்னானா, ஒழுங்கா போனை குடுறா அப்படின்னும் போது அங்கிள் விளையாட்டுலாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்க சும்மா பர்த்டே அன்னைக்கு பர்த்டே பம்ப்ஸ் பண்ணும்போது கீழே விழுந்து இறந்து போயிட்டான், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாலுவுடைய அப்பா போனை கட் பண்றாரு. என்னன்னா கட் பண்ணிட்டாரு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவனுங்களாம் கேட்கும் போது வெங்கி என்ன சொல்றான் அப்படின்னா பாலுவுடைய அப்பா ரொம்ப பெரிய பணக்காரு, கண்டிப்பா போலீஸ் கேஸ் அங்க எங்கன்னு போயிடுவாரு, நமக்கு பெரிய பிரச்சனை, நம்ம வேணா திருப்பி கால் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கி கேட்கும் போது இல்லடா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவர் என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இப்பதான் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம், அவங்க ரொம்பவே ஷாக்ல இருப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சக்தியோடைய அப்பா சக்திக்கு கால் பண்றாரு. என்னப்பா இந்த டைம்ல போனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டே எருவட்ட பயிலே அங்க என்ன விஷயம் தாண்டா ஆச்சு, பாலுக்கு என்ன ஆச்சு, அந்த பாலுவோடைய அப்பா வெங்கியோடைய வீட்டுக்கு போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காராம், அந்த வெங்கி பயபுள்ள போன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எனக்கு கால் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காரு, அங்க என்ன ஆச்சு, யார கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொலையெல்லாம் ஒன்னும் கிடையாது, ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு டே வெங்கி உன் போன் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் போயிட்டு போன் எடுக்க வெங்கியோடைய அப்பா விடாம கால் பண்ணிட்டு இருக்காரு. வெங்கியோடைய வீட்டுக்கு பாலுடைய அப்பா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குது. நான் என்ன பண்றேன்னு பாரு, போலீஸ் கிட்ட போவேன், நான் எம்எல்ஏ கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்புறாரு போல. டே என்ன விஷயம் தாண்டா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வெங்கியும் அவங்க அப்பா கிட்ட பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி ஓகே அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல, நாங்க முடிச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அண்ணா இப்போ என்னன்னா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே டைம்ல நம்ம ஹீரோடைய போனு ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. பிரவீன் தான் கால் பண்றான். நம்ம ஹீரோ ஒரு ஓரமா போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. டே எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வீட்டுல அப்படின்னு சொல்லும் போது உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான் மச்சான் நான் உன்னுடைய வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. சரி என்ன பண்ண போறீங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ் கேஸ்னு போனா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதான் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உனக்கு யாரு கால் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாலுடைய அப்பா நான் தான் இந்த வீட்டுடைய உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் நல்லாவே தெரியும், அதான் கால் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னும் போது நான் என்ன பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நீ எங்க இருக்க, உடனே கிளம்பி வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் இப்போ ஷிஃப்ட்ல இருக்கேன், ஷிஃப்ட் முடிய மார்னிங் ஆயிடும், நான் மார்னிங் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். நம்ம ஹீரோ பசங்க கிட்ட போயிட்டு நீங்க எல்லாரும் உங்க அப்பா அம்மாக்கு கால் பண்ணி பேசுங்க, ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ண பாருங்க, என்ன விஷயம் ஆச்சு, இந்த மாதிரி ஆக்சிடென்டலா இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க, நீயும் நம்ம அப்பாக்கு கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட சொல்ல எல்லாரும் ஒன் பை ஒன்னா கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க, மணிக்கணக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மறுநாள் காலையில பொழுதே விடியுது. அப்போ நம்ம ஹீரோடைய அப்பா கால் பண்றாரு, மத்த பசங்களுக்கும் அவங்கவுங்க அப்பா கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க எப்படியோ பேசி அவங்க அப்பா
அக்காவை சமாளிச்சிட்டோம். எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்த பசங்க எதுக்காக வேண்முத்துனே கொலை பண்ண போறானுங்க? தவறுதலா அவன் கீழே விழுந்து இறந்து போயிட்டான். இப்போ போலீஸ் கேஸ்னானா பெரிய பிரச்சனை ஆயிடும். எங்க பசங்களுடைய மானமும் போயிடும். அவங்களும் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். அவங்க வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க ஒரு மாதிரி சமாதானம் ஆயிருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, பாலுடைய அப்பா அம்மாவை நாங்க சமாளிச்சுக்கிட்டோம், நீங்க அங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பசங்கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது சரி இப்போ நம்ம பாலுவை என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேர்ல ஒரு பையன் கேட்கும் போது இப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு ஓபன் பண்ணா அந்த பிரவீன் தான் வந்திருக்கான். அவன் உள்ளுக்குள்ள வந்து ஒரு மாதிரி பேய் எறிஞ்சு போன மாதிரி நிக்கிறான். அநியாயமா என் வீட்டுக்குள்ள வந்து கொலை பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரி ஓகே என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நாங்க யார்ட்டையுமே சொல்ல போறது கிடையாது, அப்பா மாட்டியும் பேசிட்டோம், அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, இந்த டெட் பாடியை அப்புறப்படுத்த வேண்டியதான், யார்ட்டையுமே சொல்லாம அப்புறப்படுத்த வேண்டியதான் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு பயங்கர காண்டு. டேய் மச்சான் கொஞ்சம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு இது வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி கிடையாது, மாட்டினா பெரிய பிரச்சனை ஆயிடும், வேற வழியே கிடையாது, போலீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு. டே பிரவீன் போலீஸ்க்கு போல அப்படின்னா கூட கண்டிப்பா மாட்டிப்போண்டா, போலீஸ்க்கு போனாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னாலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது, நான் இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டேன், என்னால வந்துட்டு எது ப்ராப்ளம் அப்படின்னா திரும்பிலாம் ஊருக்கு கூட போக முடியாது, புரிஞ்சுக்கோ மச்சான் அப்படின்னு சொல்ல இங்க பாரு இந்த பிரச்சனையில என் தம்பி மாட்டிக்கிட்டு இருக்கான், அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பாக்குறேன், இல்ல அப்படின்னா நானும் போலீஸ்க்கு தான் போயிருப்பேன், பார்த்து ஹெல்ப் பண்றா அப்படின்னு போது முடியாது அப்படின்றான். இதே டைம்ல நம்ம ஹீரோடைய அப்பா கால் பண்றாரு. நம்ம ஹீரோடைய அப்பா இந்த பையனுக்கு மாமா போல, சொல்லுங்க மாமா அப்படின்னும் போது அங்க என்ன விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் எல்லாமே சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, நம்ம போலீஸ்க்கு போறதை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இல்லடா தம்பி கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணு, எல்லாருமே சின்ன சின்ன பசங்க வாழ்க்கையே போயிடும், உனக்கு அப்பா அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தூக்கி வளர்த்து படிச்சு படிக்க வைக்க கனடாக்கு அமுச்சு விட்டு அங்க நீ செட்டில் ஆயிருக்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என் பையனை கொஞ்சம் காப்பாத்த மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே காலை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியே போயிட்டு எல்லாரையும் போட்டு செமையா அடிக்க ஆரம்பிக்கிறான். டே பைத்தியம் முடிச்ச வெட்டிகளீங்களா, ஏன்டா இந்த விஷயத்த பண்ணீங்க, ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு சரி ஓகே என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஏதாவது பண்ணி தொலைங்க, ஆனா இந்த விஷயத்துல இந்த பிரச்சனையில என்ன மட்டும் இழுத்து விட்டுறாதீங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லாம முடிஞ்சு போச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா போலீஸ் கேஸ்ன்னு போச்சுன்னா நானே போயிட்டு வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன், நான் இந்த கேஸ்ல மாட்டவே மாட்டேன், ஏன்னா நைட் முழுக்க நான் ஒர்க் பண்ணிருக்கேன், இந்த விஷயத்துல நான் நியூட்ரலா மட்டும்தான் இருப்பேன், போலீஸ் கேஸ்னு வந்தா நானே மாட்டி விட்டுவேன்டா, நீங்க ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லும் போது டெட் பாடியை புதைச்சிடலாம், எங்கேயாச்சும் ஊருக்கு வெளியே தூரமா கொண்டு போயிடலாம் அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இங்க இருந்து தூரமா கொண்டு போனா யாருக்கெல்லாம் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. பிரவீனும் அதே விஷயம் தான் சொல்றாரு. சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம், ஆசிட்ல முக்கி மொத்தமா கரைச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லும் போது சினிமா படத்துல பாக்குற மாதிரிலாம் ஈஸியாலாம் கரையாது, அப்படியே நம்ம ஆசிட் தான் வாங்கி கரைக்க போறோம் அப்படின்னா லிட்டர் கணக்குல சொல்ல போனா 100 லிட்டருக்கும் மேல நமக்கு ஆசிட் தேவைப்படும், அந்த ஆசிட்லாம் ஐடி இல்லாம வாங்கவே முடியாது, அப்பயும் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்றான். இப்போ பசங்களாம் சேர்ந்து நம்ம ஹீரோ கிட்ட அண்ணா நீங்களே ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுமானா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேக் யார்டை பார்க்கும்போது பிரவீன் ஷாக் ஆகுறான். என்னது பேக் யார்ட்ல புதைய போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா நமக்கு வேற வழியே கிடையாது, அங்க புதைச்சா மட்டும்தான் வேற யார் கண்ணிலையும் அந்த டெட் பாடி மாட்டாம இருக்கும், இல்ல அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் டெட் பாடியை கண்டுபிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சு நம்ம கண்டிப்பா மாட்டிப்போண்டா அப்படின்னு சொல்லும் போது பிரவீன் டே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு லோன்லாம் போட்டு இந்த வீட்டை வாங்கியிருக்கேன், இன்னும் 30 வருஷத்துக்கு நான் லோன் அடைக்க வேண்டியது இருக்கு, நீங்க அழகா வருவீங்க படிச்சு முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க, அந்த டெட் பாடியை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல பிரவீன் கொஞ்சம் வெயிட் பண்ணு, பசங்களுக்கு வேற வழி கிடையாது, நீங்க என்ன பண்ணுங்க எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை நீங்க 4 பேரும் சேர்ந்து வாங்கிடுங்க, இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது பசங்களாம் யோசிக்கிறானுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பயமுள்ளைங்களுக்கு வேற வழியே கிடையாது, சரிண்ணா நாங்க வந்துட்டு இந்த வீட்டை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றானுங்க. என்ன பிரவீன் உனக்கு ஓகேவா, இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, அவனுங்க காசு கொடுப்பானுங்க, நீ வேற லேண்ட் கூட வாங்கிக்கோ வேற இடம் கூட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது பிரவீனும் ஒரு மனதா ஓகே சொல்றான். சரி ஓகே இப்போ என்ன பண்ணுங்க, முதல்ல போயிட்டு பின்னாடி பள்ளம் தோண்ட ஆரம்பிங்க, லக்கிலி பின்னாடி ஃபுல்லா ஃபென்ஸ் இருக்கு, வெளியே இருக்கவங்க பார்க்க வாய்ப்பே கிடையாது, நம்ம பள்ளம் தோண்டி பின்னாடி சைலண்டா புதைச்சிடலாம் அப்படின்னும் போது அதுக்கு சக்தி என்ன சொல்றான் அப்படின்னா பகல்ல நோண்டா கண்டிப்பா மத்தவங்களுக்கு டவுட் வரும், நம்ம ஏன் நைட்ல நோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டேய் ஆல்ரெடி 9 மணிக்கு மேல ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரு பைய கூட ஊர்ல இருக்க மாட்டான், அதுவே நைட் டைம் அப்படின்னா எல்லாரும் வீட்டுல இருப்பானுங்க, நம்ம பள்ளம் தோண்டும் போது சவுண்ட் கேட்கும், அப்போ டவுட் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணானுங்கன்னா போலீஸ் கிட்ட நம்ம வசமா மாட்டிப்போம், போய் தோண்டுங்கடா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே தோண்டலாம் அப்படின்னு சொல்ல இதே டைம்ல பாலுடைய அப்பா அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி
பண்ணி என் பையனுடைய டெட் பாடியே எதுவும் பண்ணாதீங்க, நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம், நாங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். இப்போ பசங்களாம் சேர்ந்துக்கிட்டு என்னாச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாலுடைய அப்பா அம்மா கிளம்பி இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காங்களாம், அது வரைக்கும் டெட் பாடியை எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, டெட் பாடியை வந்துட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணி அப்படியே அழகா படுக்க வைங்க, இந்த நிலைமையில அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்க அப்படின்னா செம கடுப்பாயிருவாங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுங்களும் அதே போல பக்காவா கிளீன் பண்ணி மூடி வைக்கிறானுங்க. அடுத்து 4 பேரும் ரூம்ல போயிட்டு உட்கார்ந்துட்டு என்னதான் பண்ண போறோம், நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சாய் பயங்கரமா காண்டாகிறான். எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கிய சொல்லும் போது வெங்கி கடுப்பாகிறான். டேய் நான் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா பர்த்டே பார்ட்டிக்கு நீ தான் அரேஞ்ச் பண்ணடா அப்படின்னு சொல்லும் போது அரேஞ்ச் பண்ணா நீயும் தானே வந்து கூத்தடிச்ச, எல்லாரும் கூடவும் சேர்ந்துட்டு கூத்தடிக்கும் போது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட போயிட்டு நியாயம் கேட்கும் போது சக்தி வந்துட்டு ஆமாண்டா நீ தாண்டா காரணம், நீ தாண்டா பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்ல இப்போ 3 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய தம்பி வந்து டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கோம், மொத்தமா ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனையை முடிக்க பாப்பீங்களா, இல்லனா நீங்களே போலீஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க போல, கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணோம், தெரியாம ஆக்சிடென்டலா அந்த பையன் இறந்து போயிட்டான், அதோட விட்டு போயிட்டு உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறான். அடுத்து ஹீரோவையும் பிரவீனையும் காமிக்கிறாங்க. பிரவீன் ஒரு மாதிரி பயங்கர யோசனையாவே இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் மச்சான், ஒரே டவுட்டா இருக்கு, மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு அப்படின்னு போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பொதுவாவே உலகம் முழுக்க இந்த பர்த்டே பம்ஸ் அப்படின்ற விஷயத்த கொடுத்துப்பாங்க, அடிச்சுப்பாங்க, காயம் கூட படும். ஆனா இது வரைக்கும் பர்த்டே பம்ஸ் அப்ப ஒரு மனுஷன் இறந்து போயிருக்கான் அப்படின்ற விஷயம் எங்கேயுமே ரெக்கார்டே ஆகல. இது வந்துட்டு அந்த பையன் பர்த்டே பம்ஸால இறந்து போன மாதிரியே தெரியல, உடம்புல ஒரு காயம் கூட இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கின் கலரே ஒரு மாதிரி பிங்கா இல்ல ப்ளூ கலர்ல மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது மச்சான் என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒருவேளை இவனை யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்லும் போது நம்ம பசங்க ஏன்டா அந்த மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நீ நல்லா யோசிச்சு பாரு, உடம்புல ஒரு காயம் கிடையாது, உடம்பு முழுக்க ஒரு மாதிரி பிங்க் கலர்ல மாறி போயிருக்கு, பர்த்டே பம்ஸ் அப்ப இறந்து போறதுக்கு 1% கூட வாய்ப்பே கிடையாது, நீ நல்லா யோசிச்சு பாரு மச்சான் அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னா என்ன பண்ணலாம், போலீஸ்க்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ்க்குலாம் தேவையில்ல, இது உண்மையா பொய்யா கொலையா இல்ல ஆக்சிடென்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியல, ஒரு குழப்பத்துல இருக்கும். இப்போ பாலுடைய அப்பா அம்மா வர கண்டிப்பா கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்கு முன்னாடி நம்மளா போயிட்டு அந்த பசங்க கிட்ட பேச்சு கொடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கலாம். ஆனா நம்ம விசாரிக்கிறோம் அப்படின்ற விஷயம் அவனுங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு 1 by 1 பேச ஆரம்பிக்கிறாங்க, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெருசா விசாரிக்கிறத காமிக்க மாட்டாங்க, 2-3 கேள்வி கேட்கிற மாதிரி மட்டும் தான் காமிப்பாங்க. உங்க 4 பேருக்குள்ள உங்க 5 பேருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா, சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இல்லடா ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல லவ்வுக்காக ஏதாவது சண்டை போட்டிருக்கீங்களா, பண விஷயமா ஏதாவது சண்டை இருக்கா இல்ல வேற ஏதாவது சண்டை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விசாரிச்ச வரைக்கும் பெருசா எதுவும் தப்பா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த தாடிக்காரன் பிரவீன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஹீரோ கிட்ட நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கு எதுவுமே தட்டுப்படவே கிடையாது, எல்லாமே கரெக்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம 5 பேரும் ஸ்கூல் டைம்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கானுங்க, ஒன்னா படிச்சானுங்க, ஒன்னா காலேஜுக்கு வந்திருக்கானுங்க, இங்கேயும் ஒன்னா தான் இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது இவனை மட்டும் எதுக்காக யாரோ கொலை பண்ண போறானுங்க, கொலை பண்றதுனால வேற என்ன அவங்களுக்கு ஆதாயம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காரும் போது பிரவீன் வந்துட்டு தம் அடிக்க ஆரம்பிக்கிறான். தம் அடிச்சுக்கிட்டே ஆனா எனக்கு இன்னமும் ஜீரணிக்கவே முடியல, அவனுடைய உடம்பு எதுக்காக பிங்க் கலர்ல மாறணும், அது மட்டும் இல்லாம உடம்பு முழுக்க ஒரு காயம் கூட இல்லையே மச்சான், அது மட்டும் தான் ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோவை காணோம், இந்த பயவுல எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு பார்க்கும்போது ஏதோ டப்பாவை தூக்கி கையில வச்சிட்டு இருக்கான், அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் கூட வச்சிருக்கான். மச்சான் இப்போ பேசும்போது தான் ஒரு பையன் சொன்னா இந்த பாலுக்கு வந்துட்டு ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்திருக்கு, இங்க பாரு இன்ஹேலர் அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட், அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் பாரு, இந்த டேப்லெட்டை ஸ்கின் ப்ராப்ளம் வந்தவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க, மேபி இந்த பையனுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கூட இருந்திருக்கலாம். பசங்க எல்லாருமே சேர்ந்துட்டு மொத்தமா விளையாடிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிற காரணத்தினால மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். குடி போதையில பசங்க புரிஞ்சுக்காம தூக்கி போடும்போது மூச்சு விட முடியாம இறந்து போயிருப்பான். இந்த விஷயம் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம தான் தப்பா புரிஞ்சுட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையையும் அந்த இன்ஹேலர் டப்பாவையும் கையில கொடுத்துட்டு போக அந்த இன்ஹேலர் டப்பாவை பிரவீன் செக் பண்றான், அந்த மாத்திரையும் செக் பண்ணிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போறான். அப்ப நம்ம ஹீரோ டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க செமையா நாத்தம் அடிக்குது. மச்சான் பயங்கரமா பசிக்குது, சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டே ஆல்மண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் எங்கேயோ மேல ஓடுறான். போயிட்டு எல்லா குப்பை தொட்டியும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் மேல ஒரு பாத்ரூம் இருக்கும், அந்த பாத்ரூம்குள்ள இருக்க குப்பை தொட்டிக்குள்ள வந்து ஒரு விஷ பாட்டில கண்டுபிடிச்சு கொண்டு வரான். அந்த விஷ பாட்டிலுக்கு மேலேயே இங்கிலீஷ்லயே அந்த விஷத்துடைய பேர் போட்டிருக்கும் மக்களே, அதை நான் அப்படியே சொன்னேன் அப்படின்னா 18+ அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு வீடியோவை தூக்கி விட்டுருவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அந்த பாட்டில கொண்டு வந்து ஹீரோ கையில கொடுத்துட்டு இங்க பாரு இது விஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியாம முழிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பஃபர் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்பைரி ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த டேப்லெட் சாதாரண இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் வந்தா யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட் தான், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. அவனுடைய ஸ்கின் அப்படியே ஒரு பிங்க் கலர்ல மாறி போயிருக்கும் போதே கெஸ் பண்ண. அதுக்கப்புறம் அவன் பாடியில வந்துட்டு ஆல்மண்ட் ஸ்மெல் வந்துச்சு. இப்போ இந்த பேர் போட்டிருக்காங்க பாத்தீங்களா விஷ டப்பாக்கு மேல, இதுல இருந்து அந்த ஆல்மண்ட் ஸ்மெல் தான் வருமா. ஆனா ஒரு கொடிய விஷம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ மூக்கு கிட்ட கொண்டு போறாரு. டேய் கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்றா, அது விஷம்டா அப்படின்னு சொல்ல விஷத்தை எவன் எதுக்காக கலந்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு புரியாம ஹீரோ முழிச்சுக்கிட்டே இருக்கும் போது இது வரைக்கும் நம்ம இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா பயபுள்ளைங்க கொலை பண்ணிருக்கானுங்க. இங்க நமக்கே தெரியாம வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷம்லாம் இந்த நாட்டுல அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடைக்காது. ஏதாவது ஒரு இல்லீகல் வெப்சைட்ல பயபுள்ளைங்க ஆர்டர் பண்ணிருப்பாங்க. நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணோம் அப்படின்னா அந்த கொலைகாரன் யாருன்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு சில பல காரணங்கள் சொல்லி எல்லாருடைய போனையும் வாங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவருடைய தம்பிகிட்ட போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பிரவீன் அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். எல்லாத்தையும் செக் பண்றாங்க. விசாரிச்சு முடிச்சுட்டு வந்து நான் எல்லாமே பக்காவா செக் பண்ணிட்டேன், யாருமே ஆர்டர் பண்ண மாதிரியே தெரியல, மேபி இது ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, இல்லீகலா டவுன் டவுனுக்கு போயிட்டு காசு கொடுத்து கூட வாங்கி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியும் இருக்கும். வாங்கிட்டு வந்தா விஷத்தை முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க எதுலயாச்சும் கலந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது கரெக்ட் மச்சான், கண்டிப்பா ஏதோ ஒரு சாப்பாட்டுல கலந்து கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, அது என்ன சாப்பாடுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது நம்ம பிரவீனுக்கு. சாய் கிட்ட பேசும்போது சாய் அப்படியே பேச்சு வாக்குல சொல்லிருக்கான் என்ன விஷயம் ஆச்சுன்னு எல்லாமே சொல்லும் போது நாங்க வந்துட்டு சரக்குல ஒண்ணு கடிச்சு அவனுக்கு குடிக்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிருப்பான். மச்சான் ஒண்ணு கடிச்ச பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில கொண்டு வந்து பார்க்கும்போது லைட்டா ஒண்ணுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் என்னமோ கலங்கி போன மாதிரி இருக்கு, கண்டிப்பா இதில் தான் கலந்து கொடுத்துருக்கானுங்க போல, சாய்க்கு கண்டிப்பா தெரியும், நான் போயிட்டு சாயை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வந்து என்ன விஷயம் ஆச்சு யாரு ஒண்ணு கடிச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மொத்தமா ரெண்டு பேரு, ஒன்னு வந்துட்டு வெங்கி, இன்னொன்னு ஹீரோடைய தம்பி அப்படின்னு சொல்லும் போது வெங்கி வந்துட்டு எங்க நின்னு ஒண்ணு கடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் ஒரு மானம் கெட்டவன் ஹால்லே நின்னு ஒண்ணு கடிச்சான், லைட்டா அங்க ஊத்தி விட்டான் போல அப்படின்னு சொல்ல சரி ஹீரோடைய தம்பி எங்க அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் பாத்ரூம்க்கு மேல போயிட்டு அடிச்சுட்டு வந்தானா, ஏன் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் கிடையாது, மேல பயங்கரமா நாத்தம் அடிக்குது, அதான் கேட்டேன், நீ போயிட்டு அவனை உள்ளுக்குள்ள வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளுக்குள்ள வரான். உள்ள வந்தவனே ஹீரோ போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. டே என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும் போது பிரவீன் தான் மச்சான் கொஞ்சம் வெயிட் பண்ணு நம்ம விசாரிக்கலாம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்தி ஓரமா கூட்டிட்டு போகும்போது ஹீரோவுடைய தம்பி எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம், நீ கனடா வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது, 7 வருஷமா கனடால இருக்க, எப்பயாச்சும் கால் பண்ணி பேசிருக்கியா, எப்ப பாரு வேலை பிஸி அப்படின்னு சொல்றியே, குடும்பத்தை பத்தி தம்பியை பத்தி தங்கச்சியை பத்தி ஏதாவது யோசிச்சிருப்பியா, அம்மா அப்பா உன்கிட்ட போன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் கிடப்பாங்க, நீ எப்பயாச்சும் கால் பண்ணி பேசிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்துட்டு தங்கச்சிக்கு பர்த்டேடா, நீ கால் பண்ணி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு உன் காலுக்காக வெயிட் பண்ணா, உன்னுடைய காலுக்காக வெயிட் பண்ணி அன்னைக்கு நைட் முழுக்க தூங்காம இருந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கும் போது இப்ப அப்படியே நமக்கு தம்பி அப்படியே ஃபேமிலியோட காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி ஒரு அம்மா ஒரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான குடும்பத்தை காமிக்கிறாங்க. இன்னைக்கு தங்கச்சிக்கு பர்த்டே, அது மட்டும் இல்லாம வேலையும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அண்ணா கால் பண்ணி விஷ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போனுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது யாரோ கால் பண்றாங்க. இந்த பொண்ணு ஒரு மாதிரி பதட்டமா பேசிட்டு இருக்கா, ஒரு மாதிரி பயந்து போயிருக்கா. அந்த டைம்ல தம்பிக்காரன் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஃப்ரெண்டு கால் பண்ணா, இங்கதான் நம்ம தெரு முனையில வெயிட் பண்ணிட்டு இருக்காளாம், விஷ் பண்ண கால் பண்ணா நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அந்த டைம்ல நைட் டைம்ல கிளம்பி போயிருப்பா. போன பொண்ணு வரவே இல்ல, ரொம்ப நேரமாயும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுக்க தேடி பாக்குறாங்க. போலீஸ்க்கும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து மார்ச்சுரிக்கு கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. அங்க பார்த்தா தங்கச்சி மண்டை ரெண்டா பொளந்து இறந்து போய் கிடக்குறா. அந்த பொண்ணை பார்த்து அப்படியே எல்லாரும் உடைஞ்சு போயிட்டாங்க, செமையா அழுகுறாங்க. அம்மா அப்பாவை சமாதானப்படுத்த முடியாம இவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். தனி ஆளா உட்கார்ந்து ஒரு பக்கம் பாசமா ஆசையா வளர்த்த தங்கச்சி இறந்து போயிட்டா, ஒரு பக்கம் அம்மா அப்பா அழுதுகிட்டு இருக்காங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ஆனா நீ ஜாலியா ஊர்ல இருந்த, பொறுமையா தங்கச்சுடைய சாவு கேள்விப்பட்டு வந்து அந்த இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி கனடாக்கு வந்துட்ட, நீலாம் பாசமே இல்லாதவன் அப்படின்னும் போது ஹீரோ செமையா அழுகிறாரு. அப்புறம் முந்தானித்து தான் பிரியா கால் பண்ணா, தங்கச்சுடைய ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு கால் பண்ணி இங்க வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்கும், படிப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது பேச்சு வாக்குல பாலுவை பத்தி அந்த பொண்ணு கேட்க ஆரம்பிக்கிறா. ஏமா திடீர்னு பாலுவை பத்தி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல
என்னன்னா இப்பதான் ஃப்ரெண்ட்ஸா இல்ல முன்னாடில இருந்தே ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்க எல்லாருமே ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். ஆமா, பாலுவை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லன்னா நான் உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனா வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நம்ம சீக்கிரட்டா வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரிமா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நானும் ஸ்வேதாவும் படிக்கும் போது ரூம்மேட்ஸா இருந்தோம் இல்லையா, அப்பதான் அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொன்னா. அப்பதான் எனக்கு பாலுவை பத்தி மத்த எல்லாமே தெரிய வந்துச்சு. பாலுவும் ஸ்வேதாவும் முன்னாடி லவ் பண்ணாங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனது லவ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். இந்த பொண்ணு எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கும் போது பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த பாலு ஸ்வேதாக்கு ப்ரப்போஸ் பண்றான், அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்லாம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பயங்கரமா இந்த பொண்ணை வந்துட்டு கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறான். நீ யார்ட்டையும் பேசக்கூடாது, என்கிட்ட மட்டும் தான் பேசணும், நீ அங்க போவாத இங்க போவாத, இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பயங்கரமான கொடுமை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு மத்த பொண்ணு கூடயும் சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்தையும் இந்த பொண்ணு பார்த்து காண்டாயிட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பிரேக்கப்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காது மேலேயே நடு ரோட்ல வச்சு அடிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய தொல்லை அளவு கடங்காம போயிட்டே இருந்திருக்கு. பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். பர்த்டே அன்னைக்கு அவன் தான் கால் பண்ணிருக்கான். கால் பண்ணி நீ வெளியே வரையா இல்ல நான் உள்ள வரவா, நான் வீட்டு வாசல்ல உன் தெரு முனையில் தான் நின்னுகிட்டு இருக்கேன், நீ உடனே கிளம்பி வெளியே வா, இல்லனா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அந்த பொண்ணு கிளம்பி போயிருக்கா, காருக்குள்ள ஏறி இருக்கா. அது வரைக்கும் மட்டும் தானே எனக்கு தெரியும், நான் இந்த மாதிரி அவன் கூட போறேன், அவன் வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடைசியா மெசேஜ் பண்ணா. அதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஸ்வேதா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். எனக்கு என்னமோ பாலு தான் ஏதோ பண்ணிட்டானு தோணுதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனை கட் பண்ணிட்டு இருப்பா. இவனுக்கு அப்படியே பயங்கரமா வெறியாகுது. பயவுள்ள கூட இருந்துகிட்டே என்ன வேலைலாம் பார்த்திருக்கான், நம்ம தங்கச்சியை கொலை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்கணும். அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான், இன்னும் காண்டாவறான். உடனே அப்பாக்கு கால் பண்ணி நம்ம தங்கச்சுடைய கேஸ்ல ஒரு டிரைவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களே, அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏதோ ஒரு பேரு சொல்றாரு. இப்போ பாலுக்கு ஒரு ரேண்டம் நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு பணம் வேணும், நான் இந்த டிரைவருடைய சொந்தக்காரன் பேசினேன், பணம் கொடுக்கல அப்படின்னா நீ வசமா மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்கு பிளாக்மெயில் பண்ற மாதிரி ஒரு மெயில போட்டு விடும்போது அந்த மெயில பார்த்துட்டு பயவுல செமையா ஷாக் ஆகுறான். அங்க ஓடுறான் இங்க ஓடி வரான், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசையும் போட்டு விட்டுருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது பாலு காசை போட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போட்டான் அப்படின்னு சொல்றான். போட்டான் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் டீடைல காமி அப்படின்னும் போது டேய் நான் தான் போட்டான்னு சொல்றேன்ல, எதுக்காக என்ன நம்பாம கேட்டுக்கிட்டு இருக்க, அவன் போட்டான், ஆமா நான் தான் அவனை கொலை பண்ணேன், இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வெளியே போயிடுறான். இப்போ பிரவீன் என்ன பண்றதுன்னே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பண்ணதும் தப்பு தான், இவன் பண்ணதும் தப்பு தான், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் தங்கச்சியும் எவ்வளவு பாசமா இருந்தாங்க, பாண்டிங்கா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே சில பல சீன்லாம் காமிச்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாலுடைய அப்பா அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அம்மா உள்ளுக்குள்ள போயிட்டு டெட் பாடியை பார்த்து அப்படியே கதறி அழுகிறாங்க. என் பையன் என்னை விட்டு போயிட்டானே, ஒரே ஒரு பையன் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுகிறாங்க. அப்பா எல்லாரையும் போட்டு செம்ம அடிக்கிறாரு. அநியாயமா கொலை பண்ணிட்டீங்களேடா கொலை பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது அந்த அம்மா மயக்கமாயிட்டு இருப்பாங்க. மேல தூக்கிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்பா இருக்கிற சரக்குல அவரு கொஞ்சம் போட்டு ஒரு பக்கமா போயிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோவையும் பிரவீனையும் மட்டும் தனியா கூப்பிடுறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்லணும், இந்த டைம்ல கூட நான் அந்த உண்மையை சொல்லல அப்படின்னா நான்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் பையன் வந்துட்டு உன்னுடைய தங்கச்சியை லவ் பண்ணா, இந்த விஷயம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, பிரேக்கப் பண்ணிட்டாங்க போல. பர்த்டே அன்னைக்கு என் கூட வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பையன் உன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிருக்கான். போகும்போது பேசிக்கிட்டே போயிருக்காங்க. சண்டை பெருசா இருக்கு. அப்போ சண்டையில இவன் கோவப்பட்டு உன் தங்கச்சியை புடிச்சு தள்ளி விடும்போது கதவு வந்துட்டு சரியா க்ளோஸ் ஆகாம இருந்துச்சு போல. அந்த பொண்ணு கீழே விழுந்து ஏதோ ஒரு இதுல பயங்கரமா தலை அடிபட்டு உயிருக்கு போராடி இருக்கா. இவன் பயந்துட்டு போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய மண்டை பயங்கரமா உடைஞ்சு போயிருக்கு. அப்படியே செமையா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்றது அப்படின்னே புரியாம எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கான். கிளம்பி போனவன் அதுக்கப்புறம் தான் எனக்கு கால் பண்ணி அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஏதாவது பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னும் போது எனக்கு இருந்தது ஒரே ஒரு பையன், எப்படியாச்சும் அவனுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஒரு டிரைவர் கிட்ட நீ போயிட்டு பாரு, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மேலேயே லாரியை விட்டு ஏத்தி நீ தான் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி போயிட்டு சரண்டர் ஆயிடு, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து அமிச்சேன். இப்போ அவன் தான் ஜெயிலுக்குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகும் போது நம்ம ஹீரோக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்கு. பயங்கரமா இவரு ஒரு பக்கம் அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா என் தங்கச்சியை அவன் நினைச்சிருந்தா காப்பாத்திருக்க முடியுமா, அநியாயமா அந்த படுபாவி பைய கொலை பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பயங்கரமா அழுகிறாரு. கர்மா இஸ் பூமராங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல அவன் என்ன பண்ணானோ அதே மாதிரி ஆக்சிடென்டலா அவன் இறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் பேசி ஒண்ணுமே பண்ண முடியாது. என் பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கா, புதைக்கிறத பார்த்தா ரொம்ப ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுவா, அவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு பையனை பொச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே
அப்படியே இந்த வீட்டுக்கு பின்னாடியே பள்ளம் தோண்டி அந்த பையனை புதைச்சிடுறாங்க. அம்மா வந்து பயங்கரமா அழுகுறாங்க. இதுக்கப்புறம் இங்க இருந்து நாங்க என்ன பண்ண போறோம், கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி பிரவீன் கிட்ட சொல்லி, பிரவீன் நீ கவலைப்படாத, இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன், என்ன மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோவும் பிரவீனும் தான் போயிட்டு அவங்கள ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வராங்க. வந்துட்டு வீட்டுல நம்ம ஹீரோ ஷூவை கழட்டிட்டே இருக்கும் போது அந்த விஷ பாட்டில் பாக்கெட்டுக்குள்ள இருந்து கீழே விழுகுது. அப்போ அந்த விஷ பாட்டில்ல பிரவீன் ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றான். கையில் எடுத்து பார்க்கும்போது அது ஒரு ஃபேக்கான விஷ பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான். வேற ஏதோ ஒரு லிக்விட் போல மக்களே, அதுக்கு மேல இது பாய்சன் அப்படின்ற மாதிரி எழுதி யாரோ ஃபேக்கா ஒட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான். மச்சான் இது ஃபேக்கான விஷம்டா அப்படின்னா உண்மையிலேயே வேற யாரோ பிளான் பண்ணி அந்த பையனை கொலை பண்ணிருக்காங்க, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த தம்பிக்காரன் கண்டுபிடிச்சோனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே சொல்லி விஷம் வாங்கிட்டு வா, நான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கேன், அவனை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நேர்ல போயிட்டு மீட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணாத, நம்ம ஏதாவது வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு போது தம்பி கோவப்படுறான். நான் உங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு உதவி இது மட்டும் தானே, இதை கூட உன்னால பண்ணவே முடியாதா, தங்கச்சிக்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செமையா திட்டும் போது நம்ம ஹீரோ இதை கையில கொடுக்குறாரு. இதை ஃபேக்கா தான் நம்ம ஹீரோ கொண்டு வந்திருப்பாரு. சரி ஓகே எல்லாமே நான் பாத்துக்கிறேன், நான் கால் பண்றேன், நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பைவுல எல்லாமே கலந்து கொடுத்துட்டு இருக்கா மக்களே. இந்த பையன் இறந்து போகும்போது ஹீரோக்கு கால் பண்றான். ஹீரோ வந்துட்டு காருக்குள்ள தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே தூங்குற மாதிரி ஆக்டிங்க போட்டு சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பாரு. அந்த பையன் கலந்து கொடுத்ததுனால பாலு இறந்து போயிருக்க மாட்டான். இந்த பர்த்டே பம்ஸ் அப்படின்ற பேர்ல அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல இந்த பையன் வெளியே போயிட்டு கதவை லாக் பண்ணலான்னு பார்க்கும்போது பசங்க புடிச்சு எடுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க வராரு. அண்ணா என்ன பார்ட்டி நடக்கும் போது வரீங்க, சரி ஓகே உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில ஒரு ஊசி கொண்டு வந்திருப்பாரு. அந்த ஊசியை போட்டு சைலண்டா மறைஞ்சுக்கிறாரு. பசங்க எல்லாருமா சேர்ந்துட்டு இவன் அப்படியே உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு அடிச்சு தூக்கி போட அந்த விஷத்தால இந்த பையன் இறந்து போயிட்டு இருப்பான் மக்களே. அதுக்கப்புறம் தம்பியை காப்பாத்தணும், நம்மளும் இந்த விஷயத்த மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் கூட சேர்ந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிருப்பாரு. முதல்லயே தம்பி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரவீனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இந்த மாதிரி பிரவீனும் நானும் சேர்ந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம், ஆக்சுவலா பிரவீன் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டு இருப்பாரு மக்களே. ஆக்சுவலா தம்பி எந்த விஷயத்திலையும் மாட்டிக்க கூடாது, மாட்டிக்கிட்டா கூட நம்ம மாட்டிக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா ரிஸ்க் எடுத்து அந்த பையனை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. முக்கியமா இந்த படம் முடியும் போது இந்த கேஸ்ல முக்கியமா இது ரியல் ஸ்டோரின்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய போட்டோவை காமிக்கிறாங்க. இது ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லும் போது இந்த படம் பார்த்து முடிக்கும் போது எப்பா இந்த மாதிரிலாம் கூட நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் வெடவெடுத்து போயிடும். ஓகே மக்களே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல படம் பார்க்கணும், நம்ம சேனல்லையே பெஸ்டான படம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ தெரியும், அதை கிளிக் பண்ணுங்க. அந்த படமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே மக்களே, பாய்.